Hi friends, welcome to the video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா panels and workspaces. First Adobe After Effects எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா Adobe Creative Cloud ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு என்ன ஆப் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நமக்கு இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தேவை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 day ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆனால் எனக்கு இதில் ப்ராஜெக்ட்ஸ் வருது. பட் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுங்க, ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் காமிக்காது. நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கலாம். இங்கே பேனல்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதுதான் வந்து டூல்ஸ் பேனல். இதை நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே போகும்போது ஃபுல்லாக பார்த்துடலாம். இதுதான் ப்ராஜெக்ட் பேனல். இந்த ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ் எது இம்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல தான் நமக்கு அது காமிக்கும். தென் வந்து இதுதான் டைம்லைன் பேனல். இந்த இடத்துல நம்மளோட லேயர்ஸ் காமிக்கும். இதுதான் ஆக்சுவல் டைம்லைன். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இதுதான் எவ்வளோ டியூரேஷன் என்னன்றதெல்லாம் வரும். இந்த இடத்துல டைம் ஓடும். இது வந்து ப்ரிவ்யூ பேனல். ப்ரிவ்யூ பேனலில் என்ன ஆகும்னா நம்ம எடிட் பண்ணுறது லைவாக இங்கே பார்த்துக்கலாம். நமக்கு என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க பேனல்ஸ்லாம் பார்த்துடலாம். நமக்கு நார்மலாகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த பேனல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்பேஸை வந்து அடைச்சிட்ருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா எஃபெக்ட்ஸும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ கண்டென்ட் அவர் ஃபில்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வீடியோலையும் நம்ம பண்ணலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ அதுக்கு தான் இந்த பேனல். இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர் தான். மேட் பெயிண்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்கர் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் பர்டிகுலராக ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப், கேரக்டர் பேனல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கேரக்டருக்காக. லைப்ரரிஸும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அலைன் பேனல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம், அது இருக்கட்டும். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், அதுவும் இருக்கட்டும். ப்ரிவியூ பேனல் யூஸ் பண்ணுவோம். அது மேலே இன்ஃபோ அண்ட் ஆடியோ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போது இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போது லைப்ரரிஸ் பேனல் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இது வேணாம், நான் வெளியில் எடுத்துகிட்டு வரேன், வேறு எங்கேயாவது நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லெஃப்ட் சைடு நான் வச்சுட்டு அதை விட்டேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லைப்ரரிஸ் பேனல் வந்துடும். ஓகே, இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் வேணும்னு சொன்னால் 3 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி க்ளோஸ் பேனல் கொடுத்தோன்னா போயிடும். அதே மாதிரி இப்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக்காக இருக்க வேணாம், அடுக்காக இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போது எஃபெக்ட்ஸ் பேனல் வந்து நான் எப்போவுமே ஓப்பன்லேயே வச்சுருக்கணும், அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம். ட்ராக் பண்ணி வச்சோன்னா இது எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் ஒன்று கிளிக் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் மறைஞ்சிரும். ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் வேணாம், இதை கஸ்டமைஸ் பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு பேனல் குரூப் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாக்கட் பேனல் குரூப் இருக்குல்ல, அதை எடுத்துட்டோன்னா அது எல்லாம் இப்படி வரிசையாக வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, ஆடியோ, ப்ரிவ்யூ, ஆன்லைன், கேரக்டர், பேராகிராஃப். இதை ஒரே பேனலாக இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வரிசையாக வரும். அதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒர்க் ஸ்பேஸஸோட பேசிக் பார்த்துருவோம். இப்போ போயிட்டு விண்டோஸ், ஒர்க் ஸ்பேஸ், ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஒர்க் ஸ்பேஸுன்றது வந்து நமக்கு தேவையான பேனல்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டான ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கேன். ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ஸ்குள்ளே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் பேனல். பட் வந்து நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸ் இது தான். ஈஸ் காப்பி, ஓவர்லாட், கிரியேட் நால்ஸ்ட்ராங் பார்த்து, மோஷன் டூல்ஸ், டீக் பேஸில் இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ப்ளகின்ஸ்லாம் பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இது நான் எதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது இவ்வளோ தான்.
இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணலான்னா, இப்போது எனக்கு வந்து இப்போது இன்ட்ரோடக்ஷன் டியூட்டோரியலுக்கு இன்ஃபோ வேணும், ஆடியோ வேணும், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ பேனல் வேணும். இப்போ வந்து அலைன் பேனல் எனக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நான் இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டேன். அலைன் இவ்வளோ தான் இருக்கும். கண்டென்ட் அவர்ஃபில் எனக்கு தேவைப்படாது, ஸோ அதை க்ளோஸ் பேனல் கொடுத்துட்டேன். ட்ராக்கரும் எனக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது, ஸோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். பேராகிராஃப் கேரக்டர் தேவைப்படும், லைப்ரரி எனக்கு தேவைப்படாது, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரிவ்யூ பேனலும் எனக்கு அதிகமாக தேவைப்படும், ஸோ அது இருக்கட்டும். இப்போது ப்ரிவ்யூவும் நம்ம கீழே இறக்கி வச்சுருவோம். தனியாக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் சேவ் பண்ணலாம். அது எப்படி சேவ் பண்ணலான்னா, விண்டோஸ், ஒர்க்ஸ்பேசஸ், சேவ் அஸ் நியூ ஒர்க்ஸ்பேஸ் கொடுத்துடலாம். நியூ ஒர்க்ஸ்பேஸ் எப்படின்னா, இப்போது டுட்டோரியல்னு நான் போடுறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டுட்டோரியல்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் ஆகிருக்கும். இப்போது நான் மறுபடியும் வேறு டிஃபால்ட்டு போனோன்னா இந்த மாதிரி போய்க்கலாம். டிஃபால்ட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டு உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா ஒர்க்ஸ்பேஸ் ரீசெட் டிஃபால்ட் டு சேவ்டு லேஅவுட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போது டுட்டோரியலில் இருக்குது, இதில் நமக்கு தேவையான மாதிரி எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இல்லை எனக்கு ஏதாவது இப்போ ப்ளகின்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது பேனல் நான் வந்து எடுத்து வைக்கணும், நான் தெரியாமல் அந்த பேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா விண்டோவுக்கு போங்க. விண்டோவுக்கு போயிட்டு இப்போது ட்ராக்கர் பேனல் எனக்கு வேணும் அப்படின்னா ட்ராக்கர் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்கர் வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்ல பேனல் குரூப் செட்டிங்ஸில், அதனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் ஆட் ஆகும். இல்லை நான் ட்ராக்கரை வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எடுத்து இந்த இடத்துல டாக் பண்ணி வச்சுக்கலாம். டாக் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆல் பேனல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பேனலும் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம ஒவ்வொரு யூஸுக்கும் ஒவ்வொரு பண்ணிக்கலாம். இப்போ கேரக்டர் அனிமேஷன்னா நான் அதுக்கு தனியாக ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு லேயர்ஸ் நிறையா, வெப்சைட் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி நான் ஒர்க் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எசென்சியல் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும். எஃபெக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு அவங்க இதெல்லாம் யூஸ் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த வீடியோவும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.